ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னென்னா நேற்றே வந்து சில விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. அதுதான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனாக வந்துட்டுருக்கு. அதுதான் இனிமேல் வந்து லைவில் வரப்போகுது. அதன்படி யார் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்துட்டு போட்டியிட போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சு. ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன். அது 3 பேர். ஒன்று நம்ம நினச்ச மாதிரியே முத்துக்குமரன், 2வது நம்ம நினைக்காத நபர்கள் தான், 3வதுலேயே வந்திருக்காங்க ஜெஃப்ரி அண்ட் பவித்ரா. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து அடுத்த வாரம் கேப்டன்ஷிப்க்கு வந்துட்டு போட்டியிட போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் அது வந்துட்டு நேற்றே வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கும் நடந்திருக்கான். அதில் ஒரு பெரிய ஒரு மேட்ரு நடந்திருக்கு. அதனால் வந்து டென்ஷன் ஆகி பிக் பாஸ் வந்துட்டு முத்து வந்து செம்மையாக ரோஸ் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. பாவமாக இருக்குது. ஏன் இந்த வேலையை பண்ணாருன்னு தெரியல. என்ன நடந்திருக்கு, என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா, இந்த 3 பேரும் போட்டி போடும்போது இப்போ வந்து ஜெஃப்ரி ஆல்ரெடி வந்து கேப்டனாக இருக்கார், முத்துக்குமரன் ஆல்ரெடி கேப்டனாக இருக்கார். ஆனால் பவித்ரா இது வரைக்கும் கேப்டனாக வந்ததும் இல்லை, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்ததில்லை. அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, பவித்ரா வந்து கேப்டனாக வர்றதுக்கு இவர் ஒரு முயற்சி பண்ணியிருக்கார் போல இருக்குது. அது வந்துட்டு அன்ஃபேராக தெரிஞ்சிருக்கு. பிக் பாஸ் வந்து உடனே அந்த கேமை ஸ்டாப் பண்ணி செம்ம ரைட் விட்ருக்காரு, ரிவிட் விட்ருக்காரு முத்துக்குமரனுக்கு, போட்டு பொழந்திருக்கார் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி தகவல் வந்திருக்கு. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த கேம் முடிகிற தழுவாயில் இன்னும் ஒரு 4-5 வாரம் தான் இருக்குது. இதில் போய் பிக் பாஸ் கேட்டே வந்து டென்ஷன் பண்ணி விட்டு பிக் பாஸ் கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கின்னு இந்த முத்துக்குமரன் பண்ணான்னு தெரியல. பட் இந்த மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இது எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அவர் வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா, நம்மளோட கெஸ் இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதிகப்படியாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு ஆசைப்படவும் கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவரோட கருத்தை வச்சுருவார். எனக்கு இதெல்லாம் தவிர்த்து மக்கள்கிட்ட எனக்கு என்ன இருக்கோ அது போதுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் பவித்ரா வரட்டும், ஜெஃப்ரி ஆல்ரெடி வந்துட்டான், இவன் வந்தாலும் வீடு 2 விளங்காது, நம்மளும் ஆல்ரெடி வந்துட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு பவித்ரா வரட்டும் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாரான்னு தெரியல. பாவம் இப்படி வசமாக சிக்கி பெரிய மேட்டில் மாட்டிருக்காரு. இது என்ன நடக்க போகுது தெரியல. கண்டிப்பான இதுக்கு வந்துட்டு ஒரு ரோஸ்ட் விஜய் சேதுபதி கிட்டே இருக்குன்றதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. பிக் பாஸே வந்து கழுவி ஊற்றிருக்காருன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். என்ன பண்ணுறது? சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே முத்துக்குமரன் இந்த மாதிரி பவித்ராக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கேம் வந்து கேமாக தான் பார்க்கணும், அது கரெக்டு தான். பட் அதில் இந்த மாதிரி முத்துக்குமரன் பண்ணது தப்பாக கரெக்டாக மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் அதிகப்படியாக உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.